கொடுத்து வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கோம். அதெல்லாம் கவிதை வழியா கேட்டிருக்கோம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெரிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே அப்படின்லாம் இருந்தா கூட நாம் வாழும் காலத்திலேயே மகரிஷி அவர்கள் நம்முடைய குருவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. மத்த குருமார்களை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய குரு அவர் என்ன நமக்கு பயிற்சிகளை கொடுத்தாரோ அதை அப்படியே அவரும் கடைபிடிச்சிட்டு வந்திருக்கார். அப்புறம் நிறைய கருத்துக்கள் வெவ்வேறு துறைகள்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. கவிதை வாயிலாவும் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு கவிதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஞானமும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்புல ஆன்மாவே சிவம் அப்படின்னு ஒரு கவிதையை பார்க்க போறோம். அகத்ததுவே தெய்வம், அதன் இயக்க மேன்மை ஆன்மா என்னும் உயிராம். புலன்கள் மூலம் அகம் படர்ந்து பல வடிவம் குணங்கள் ஆகி அனுபவிக்கும் இன்ப துன்பம் மயக்கம் ஈதே. அகத்தவத்தால் அறிவு ஒன்ற பழகும்போது அமைதி நிலை கிட்டும். அங்கே உண்மை தோன்றும். அகத்தாய்வு வினை தூய்மை மன தூய்மை அழித்து உயர்த்தும். அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும். ஆதி காலத்திலேருந்து ஆன்மாவே சிவம் அப்படின்னு நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அங்க அந்த ஆன்மாங்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம் அந்த இடத்துல. இது திருமூலர். அதே மாதிரி திருவள்ளுவரும் அவரும் சொல்லியிருக்கார். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. கேளாத காது, அதே மாதிரி பார்க்காத கண்கள், இந்த மாதிரி பொறிகள்லாம் அது என்ன செயல்பாடு செய்யணுமோ அது செய்யாது பயனற்றவையா இருக்கிற மாதிரி நம்முடைய ஆன்மாவை பற்றி நாம உணர்ந்து கொள்ளலைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமானின் திருவடிகளை வணங்காத மனித தலைகள் பயனற்றவை அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ ஆன்மா தன்னுடைய எல்லா மலங்களையும் போக்கிக் கொண்டால் அதுவே சிவமாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தன்னில் தன்னை அறியும் தலைமகன் தன்னில் தன்னை அறியில் தலைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை உணர்ந்து கொண்டா அப்போ அந்த சிவம்ங்கிற அந்த உயர்ந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். ஆன்ம ஞானம் பெற்றவர்களுக்கே சிவன் வெளிப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. பாரதியாரும் அப்படியேதான் சொல்றாரு. கிணற்றுக்குள்ள சூரியனோட பிம்பம் தெரிகிற மாதிரி நமக்குள்ளேயே அந்த சிவனை நம்மளுடைய ஆன்மால நம்ம காண முடியும், பார்க்க முடியும். வெறும் பேச்சுக்கள்னால எதுவுமே பயன் கிடையாது. அனுபவத்தாலதான் உணரும் பேரின்பமே தான் அதுதான் உண்மையான தத்துவம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் ஜக்பு தத்துவம்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுல சொல்றாங்க, மனிதனுக்குள் இருக்கும் ஆன்மா அல்லது உயிர் சக்தி என்பது பிரபஞ்சத்தோட ஒரு துண்டுதான். அகத்தின் எல்லையற்ற தன்மையை உணர்வதே சிவத்தோடு ஐக்கியமாகும் நிலை அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ சிவன்கிறதே ஒரு எல்லையற்ற பிரபஞ்சம்தான். அது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. ஆனா அது வெற்றிடம் இல்ல. அதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னு வெவ்வேறு விதமா கருத்துக்கள்லாம் எல்லாருமே கொடுக்குறாங்க. ஆனா மகரிஷி அவர்கள் தான் அந்த ஆன்மாவே சிவம் அப்படின்னு உணர்வதற்கு என்ன வழிங்கிறத நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்குள்ள
திருமூலர் கூட சொல்றாரு, "உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன்" அப்படின்ட்டு அந்த கவிதையில அவர் சொல்றார். "உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே" அப்படின்ட்டு சொல்றார். அப்போ இந்த உடம்புக்கு எனக்குள்ள அந்த தெய்வம் இருக்கிறத உணர்ந்ததுனால தான் உடம்ப நான் நல்ல விதமா பராமரிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ எல்லாருமே அந்த நம்மளுடைய உடம்புக்குள்ள அந்த ஆன்மாங்கிறது இருக்கு. அதுதான் சுத்த வெளியோட ஒரு பாகம். அல்ல சுத்த வெளியே மாற்றம் பெற்று நாமாக வந்திருக்கிறோம். அப்படிங்கிறதையும் மகரிஷி அவங்க உணர வைக்கிறாங்க. எத்தனையோ தத்துவங்கள்லாம் இருந்திருக்கு. படைப்பு தத்துவம், நிலை தத்துவம், அப்புறம் மாயா தத்துவம் அப்படின்னு இருந்தா கூட, தன்மாற்ற தத்துவம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் மூலமாக எப்படி அந்த ஆன்மா அதுதான் சிவம் அப்படிங்கிறத நமக்கு மகரிஷி அவங்க பயிற்சிகள் மூலமாக நமக்கு உணர வைக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணரும் நிலைக்கு நாம போயிட்டு இருக்கோம். இன்னும் முழுமையா உணர்வதற்கு மகரிஷி அவர்களின் அருள் வேண்டும். எல்லா குருமார்களுடைய அருளையும் இன்று நாம் குரு பூர்ணிமா போது நம்ம வேண்டிக் கொள்வோம். அகத்ததுவே தெய்வம் ஆணித்தரமா சொல்றார். நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா தான் தெய்வம். அதுதான். அதுக்கு அழிவில்ல. அதன் இயக்க மேன்மை ஆன்மா என்னும் உயிராம் அப்படிங்கிறார். புலன்கள் மூலம் அந்த அகம் படர்ந்து பல வடிவம் குணங்களாகி அனுபவிக்கும் இன்பத் துன்பம் மயக்கம் இதே. அப்போ மனம், அந்த உயிரின் படர்க்கை நிலையே மனம் அப்படின்ட்டு சொல்றார். அப்ப இந்த மனம் புலன்கள் மூலமாக நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. அது எல்லாம் நமக்குள்ள பதிவாகுது, வான்காந்தத்துல பதிவாகுது. அப்புறம் அந்த புலன்கள் மூலமாக என்ன விதமான அனுபவங்கள் கிடைக்குதோ, நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோமோ, அதற்கேற்ற மாரி அது இன்பமாகவோ, துன்பமாகவோ நமக்கு விளைவுகள குடுக்குது. ஆனா, இந்த இன்பம், துன்பம் மனதுக்கு இது 2 நிலை தான் இருக்கா என்ன? இல்ல. இன்பம், துன்பம் துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம். 4 விதமான மனநிலைகள் மனதுக்கு இருக்கு. அப்போ எல்லா உயிரினங்களும் ஓரறிவிலேருந்து 5 அறிவு விலங்கினங்கள் வரை இந்த இன்பம், துன்பம் அதுல தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா மனிதனாக வந்த பிறகு அதை தாண்டி நமக்கு அமைதி நிலை, பேரின்ப நிலை அப்படிங்கிறதுக்கு போகக்கூடிய 6வது அறிவை அந்த இறைநிலை கொடுத்திருக்கு. ஆனா நம்ம விலங்கினம் வழியா வந்ததுனால அந்த இன்பம், துன்பம் அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை தாண்டி அமைதிங்கிற ஒரு நிலை இருக்கு, பேரின்பம்ங்கிற ஒரு நிலை இருக்குன்னு உணர மாட்டேங்கிறோம். அப்ப மனித ரூபத்துல விலங்கின பதிவுகளோடையே வாழ்ந்துட்டு வரோம். அதுதான் மயக்கம் ஈதே அப்படின்னுட்டு அந்த இடத்துல குடுக்குறார். அகம் படர்ந்து பல வடிவம் குணங்கள் ஆகி அனுபவிக்கும் இன்பத் துன்பம் மயக்கம் ஈதே. அப்ப இன்னுமே அந்த மயக்க நிலையிலேயே கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு வரோம். ஆனா முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால அதுக்கப்புறம் நம்மளும் இந்த பிறவியில செய்த நல்ல செயல்கள்னால அதையும் தாண்டி வெறும் வாழ்க்கைங்கிறது இது 2 நிலைதானா? எதுக்காக பிறந்திருக்கோம்? அப்படின்னு எப்பயாவது நமக்கு சில கேள்விகள் நமக்கே அது ஏற்படும் பொழுது, அப்போ இந்த மாரி மகான்களை தேடி எதற்காக பிறந்திருக்கோம்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கிடைப்பதற்கு அலையுறோம். மனம் அலைகிறது. அப்புறம் தேடுறோம். அப்புறம் சில சமயம் நெறைய பேர்கிட்ட போயி அதுக்கு நமக்கு திருப்தி இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் கடைசியா நமக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாரி, நமக்கு பிடித்த மாதிரி குரு கிடைக்கிறாங்க. சில சமயம் நெறைய மகான்கள் கிட்ட போறோம். நெறைய நெறைய பயிற்சிகள எடுத்துக்கிறோம். சில சமயம் நேரடியாகவும் வேதாத்திரி மகரிஷி மனவளக்கலை பயிற்சியும் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நாம் இன்பம், துன்பம் இதை தாண்டி என்ன இருக்கு வாழ்க்கையில அப்படிங்கிறத நம்ம தேட ஆரம்பிக்கும் பொழுது தான், நமக்கு இந்த மனவளக்கலை இப்படி ஒரு பயிற்சி இருக்குங்கிறது
தெரிய ஆரம்பிக்குது. அது யார் மூலமானாலும் தெரியலாம். நமக்குன்னு அந்த நேரம் வரும்பொழுது, காலம் வரும்பொழுது, எப்படியாவது நமக்கு அது கிடைக்கிறது. இது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். வீட்லயே எடுத்துட்டு இருப்பாங்க. நமக்கு அத எடுத்துக்கணுங்கிறது தோணாது. அது இல்ல எடுத்துக்கிட்டு சீரியஸா கூட பண்ண மாட்டோம். அப்புறம் போக போக பிரச்சனைகள் வரும்பொழுதோ, இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பொறி தட்டும். உடனே அத சின்சியரா கடைபிடிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் குடுக்குறது. அப்போ என்ன மாதிரி இதுக்கு பயிற்சி முறை? அகத்தவத்தால் அறிவு ஒன்றப் பழகும்போது அமைதி நிலை கிட்டும். அங்கே உண்மை தோன்றும். அப்போ அகத்தவத்தினால நமக்கு அந்த இன்பம், துன்பம் அப்படிங்கிற அந்த மனநிலையும் தாண்டி அமைதிங்கிற ஒரு நிலையை அடைவதற்கு இந்த அகத்தவம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அது தவங்கள் வெவ்வேறு விதமான தவங்கள் இருக்கு. மகரிஷி அவர்கள் நமக்கு உயிரின் மேல் மனதை ஒன்ற வைக்கக்கூடிய சித்தர்களின் முறையில நமக்கு தவங்கள குடுக்குறார். 9 விதமான தவங்கள குடுத்திருக்காரு. அப்பதான் நமக்கு அமைதி நிலை கிட்டும். அங்கே உண்மை தோன்றும். ஆனா, தவம் மட்டும் போருமா? இல்ல. அகத்தாய்வு, வினை தூய்மை, மனதில் தூய்மை அளித்து உயர்த்தும். அகத்தவம் மட்டும் போராது. அகத்தாய்வும் தேவை. அந்த மாதிரி அகத்தாய்வும் செய்யும் பொழுதுதான், அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும். அப்படின்னுட்டு மகரிஷி குடுக்குறாங்க. அப்போ நம்மளுடைய உடம்பே ஒரு ஆலயம் தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப ஆலயம்னா என்ன? நம்ம எப்பொழுதுமே ஆலயம்னா ஒரு கோவில் தான் நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா மகரிஷி அதுக்கு ஒரு விளக்கம் குடுக்கிறார். ஆலயம் என்றால் அறிவு ஓர்மை நிலை பெற்று ஆன்மாவென்னும் உயிரில் அடக்கமுறும் பேராம். ஆலயம் என்னும் சொல்லில் ஆ என்பது ஆன்மாவாகும். அடுத்து வரும் லயம் அதனின் அடக்க நிலை குறிப்பு. ஆலயமாம் பயிற்சி முறை தேர்ந்து ஆற்றப் பழக அறிவு உயிரை உணரும் மெய்ப்பொருளாகும். ஆலயத்தால் மனிதன் அறவழி கண்டு வாழ்வான். அதற்கு அறிவின் தரமொக்க இரு வழிகள் உண்டு. அதுதான் அகத்தவம், அகத்தாய்வு அப்படின்ட்டு சொல்றார். அப்போ நமது உடம்பே ஒரு ஆலயம்தான். அப்போ நம்மளுடைய அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா, அது சிவமாக மாற வேண்டும் என்றால், மெய்ப்பொருளோடு ஒன்ற வேண்டும் என்றால், அதற்கு அகத்தவம், அகத்தாய்வு இதுதான் தேவை. அப்ப என்ன சொல்றார்? அப்போ எப்பொழுதுமே மனம் உணர்ச்சி நிலையில தான் இருக்கு. மனம் உணர்ச்சி நிலையில இருக்கும்பொழுது, நாம் செய்யும் செயல்கள் சரியா இருக்காது. எப்ப உணர்வு நிலைக்கு போறோமோ, அப்பதான் நம் செய்யற செயல்கள் சரியா இருக்கும். அதற்கு வேண்டிய விளைவுகளும் அதற்கேத்த மாதிரி இருக்கும். உணர்ச்சி நிலையில செய்யக்கூடிய செயல்கள்னால தான் நாம் பதிவுகளை நெறைய சேர்த்துக்கிறோம். உணர்வு நிலைக்கு மாறுவதற்கு தான் பயிற்சிகள் குடுக்குறாங்க. அப்போ அந்த உணர்வு நிலைக்கு போகணும்னா, அறிவு மனம் அறிவு நிலைக்கு உயரணும். அங்க தெளிவு வரணும். அப்ப என்ன சொல்றார்? 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புருவ மையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம் அப்படின்ட்டு குடுக்கிறார். சோ பயிற்சிகள் குடுத்தாலும் அவங்கவங்க சொந்த தனி முயற்சியினால அங்க அத குடுக்குறாரு பாருங்க. அத நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், மகான் குடுத்துட்டா, அந்த பயிற்சி செஞ்சா எல்லா பதிவும் அவரே எடுத்துப்பார். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தான் தீர்வு குடுப்பார். அப்படின்னு நெனச்சுக்கிறோம். அப்படிதான் குருமார்கள் கிட்ட நம்ம போறோம். நம்ப என்ன வேணா நெனைக்கிற மாதிரி மனசு என்ன தோணுதோ, உணர்ச்சி நிலையில நம்ம செயல்கள செஞ்சுடுவோம். அப்புறம் அதுக்கு விளைவு எதிர்மாறாக வந்ததுன்னா, அப்போ கடவுள் மேல பழிய போடுறோம். இல்ல
குருமார்கள் நமக்கு வழி காமிக்கணும்னு அவர்கிட்ட ஓடுறோம். ஆனா மகரிஷி அந்த ஒரு மயக்க நிலையை நமக்கு கொடுக்கறதில்ல. உங்களுக்கு மாறணுமா? உங்களுக்கு விளைவுகள் சரியா வரணுமா? அதுக்கு நான் பயிற்சிய குடுக்குறேன். எந்த செயல் செய்தாலும் அந்த விளைவை நீங்க தான் அனுபவிச்சாகணும். அப்படின்னு அந்த உண்மைய குடுக்குறாரு. அதனால தான் இந்த இடத்துல சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து சொல், நினைவு, செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம்னு குடுக்குறாரு. அப்போ பயிற்சிகள் நான் குடுக்குறேன். ஆனா உங்களோட முயற்சி அங்க தேவை. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் எண்ணம், சொல், செயல் 3ம் ஒழுங்கா செயல்படும். ஒரு இணக்கத்தோட செயல்படும். எப்போ அது இணக்கத்தோட செயல்படுதோ, அதுதான் யோக வாழ்க்கை. யோக நெறி. அப்போ எண்ணம், சொல், செயல் அது ஒழுங்கா இணக்கத்தோட செயல்படணும்னா, அதுக்கு இந்த பயிற்சிகளை நாம் நம்மளுடைய முயற்சி எடுத்து தான் செய்தாதான் அதுக்கு வேண்டிய பலன்கள் கிடைக்கும். அப்படி செய்யும்பொழுது ஒவ்வொரு நிலையிலயும் நாம உயர்ந்துகிட்டே வரும். நம்மளுடைய அறிவு நிலை உயர்ந்துகிட்டே வருது. அதுல மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்க்கு போகணும். அப்படி போறக்கூடிய நிலை, அதுக்கு வேண்டிய பயிற்சிகள தான் நமக்கு மகரிஷி குடுத்திருக்காங்க. அந்த பயிற்சிகள நம்ம ரெகுலரா செஞ்சுகிட்டு வந்தோம்னா, அந்த ஆன்மாவே அதுதான் சிவமாய் நிற்கும். அப்படின்ட்டு மகரிஷி குடுக்குறாங்க. அகத்ததுவே தெய்வம். அதன் இயக்க மேன்மை ஆன்மா என்னும் உயிராம். புலன்கள் மூலம் அகம் படர்ந்து பல வடிவம் குணங்கள் ஆகி அனுபவிக்கும் இன்ப துன்பம் மயக்கம் ஈதே. அகத்தவத்தால் அறிவு ஒன்ற பழகும்போது அமைதி நிலை கிட்டும். அங்கே உண்மை தோன்றும். நம்ம செய்யற செயல்கள்ல நம்ம கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி தவம் செய்ய 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 மனம் அமைதி நிலைக்கு போகும்பொழுது நம்மளும் எவ்வளவு தவறுகள் செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியும். அப்புறம் அந்த தவறை எப்படி இன்னும் கண்டினியூ பண்ணாம இருக்க முடியும்? அதுக்கு அகத்தாய்வு. அகத்தாய்வு வினை தூய்மை மனத்தில் தூய்மை அளித்து உயர்த்தும். அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும். அப்போ அகத்தவம், அகத்தாய்வு இது 2 தான் அந்த ஆன்மாவே சிவம்ங்கிற அந்த நிலையை உணர்வதற்கு வேண்டிய பயிற்சிகள். ஆனா அதுக்கு உடம்பு நல்லா இருக்கணும். அதுல உயிர் வளத்தோட இயங்கிட்டு இருக்கணும். அதனால்தான் மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அந்த ஆன்மா சிவம் நிலைக்கு போவதற்கு, சிவமாக உணர்வதற்கு நம்மளுடைய அந்த உயிர் அந்த மெய்ப்பொருளோடு ஒன்றுவதற்கு வேண்டிய எல்லா பயிற்சிகளையும், தத்துவங்களையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை கடைபிடித்து மேன்மேலும் வாழ்க்கையில் உயர்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அருமையானது. ஆன்மாவே சிவம் என்ற தலைப்பில் நிறைய கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள். அதாவது ஆன்மாவே நமக்குள்ளேயே இறைவன், ஆன்மாவே இறைவனாக இருக்கு, நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் என்பதை பல உதாரணங்களோடு ஒவ்வொரு மகான்களையும் எடுத்து கூறி அவர்கள் என்னென்ன கவிதைகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அருமையாக விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். இதற்கும் அதாவது சுத்த வழியே தன்மாற்றம் பெற்று நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் என்பதை அருமையாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். உயிரின் பழக்க நிலைதான் மனம்.